வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜி ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் சைக்காலஜின்ற ஒரு விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே உங்களோட புரிதல் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? நீங்கள் ஒரு ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க்கை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட லிங்க்கை யாராக கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ப்ராடக்டை பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். பட் இந்த ஒர்க் நடக்கணும்னா பீப்புள் உங்களை நம்பணும். இந்த இடத்துல தான் சைக்காலஜின்ற ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுது. Why psychology is important? People don't always buy with logic, they buy with feelings. சில பேர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்குவாங்க. ஐஃபோனில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள், நிறையா டெக்னாலஜி நிறையா அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அது எல்லா விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் அவங்க வாங்கிறது அந்த டெக்னாலஜி, அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஐஃபோன் வாங்கினாலே நம்ம ஒரு ரிச்சாக தெரிவோம், நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக தெரிவோம், நம்ம லுக்காக தெரிவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்றதுக்காகவே நிறையா பேர் ஐஃபோன் வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்க்கு தான் நிறையா பேர் நிறையா ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அவங்க யாரை ரொம்ப நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாங்குவாங்க. நீங்கள் மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் உங்களோட ப்ராடக்ட் ஆர் உங்களோட சர்வீஸை இன்னுமே நல்லா செல் பண்ண முடியும். ஒரு 6 சிம்பிள் சைக்காலஜி ட்ரிக் நான் சொல்லித்தரேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஒர்க்கில். 6 சிம்பிள் சைக்காலஜி ட்ரிக்ஸ் தட் ஒர்க். ட்ரஸ்ட். இப்போ உங்களை மக்கள் நம்பினாங்கன்னா உங்களோட லிங்க்கை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுவாங்க. ஸ்கார்சிட்டி. நீங்கள் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்துருக்கலாம். லைக் 3 more left, 1 more left, 2 more left. ஏன் நீங்கள் அமேசானில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் பிக் டீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours left, 2 hours left, 1 hour left. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா மக்களை புஷ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக பை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்கார்சிட்டியை யூஸ் பண்ணி மக்களை ஃபாஸ்ட்டாக பை பண்ண வைப்பாங்க. சோஷியல் ப்ரூஃப். முன்னாடியே வாங்கின கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனியலை புது கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டுறது. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும். சரி, நிறையா பேர் வாங்கியிருக்காங்க, அதனால இந்த கடை ஒரு நல்ல கடையாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால நம்மளும் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும். அத்தாரிட்டி. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு 5 years to 10 years தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி நீங்கள் டீல் பண்ணீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா மக்கள் உங்களை நல்லா உன்னிப்பாக கவனிப்பாங்க, உங்களை ரொம்ப நம்புவாங்க. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். கிவ் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு மக்கள் ஃபேவர் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்ககிட்டேருந்து என்ன கொடுக்க முடியும், உங்களால் என்ன ஆஃபர் பண்ண முடியும், உங்களால் ஃப்ரீயாக என்ன கொடுக்க முடியும், ஒரு வேல்யூபிளான விஷயத்தை நீங்கள் முதல்ல கொடுக்கணும். ஸோ அந்த விஷயம் மக்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு மக்கள் நிறையா ஃபேவர் பண்ணுவாங்க. அதாவது ஃபேவர் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு மக்கள் பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஃபோமோ, FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மக்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல டீலை மிஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹவர்ஸ்க்குள்ளே வாங்கிடணும், இந்த 3 days ஆஃபர் போடுறாங்கன்னா இந்த 3 days ஆஃபருக்குள்ளே வாங்கிடணும். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு எப்பயுமே மைண்டில் இருக்கும். நீங்கள் நார்மல் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டா ஷோரூம், டெக்ஸ்டைல் ஷோரூம், இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீல்ஸ் போடுவாங்க. 3 days ஆஃபர், 2 days ஆஃபர், 1 day ஆஃபர். ஸோ அந்த மாதிரி போட்டு நிறையா ப்ராடக்ட்ஸை செல் பண்ண வைப்பாங்க. அந்த நிறையா ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஷாப்ஸில் இப்போ நம்ம சிட்டிஸில் வந்திருக்கு. ட்ரஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் பிஸ்னஸ், ஜாப் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பிக்கைக்கூடிய ஆளாக இருக்கணும். ஸோ அங்கே தான் உங்களோட எத்திக்ஸ் பேசும். எப்பயுமே மக்கள் யாரை நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாங்குவாங்க. ஸோ எப்படி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது, எப்படி நம்பிக்கையை நான் பில்ட் பண்ணுறது அப்படின்னா எப்பயுமே உண்மையாக இருங்க, எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்றத
நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அதை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் காட்டி அதுக்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி பண்ணுறேன், ஸோ நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் நீங்கள் காட்டும் போது என்ன நடக்கும்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து இன்னும் நிறையா இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்க. ஒரு செல்லர் ஒரு கஸ்டமர் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் வந்து பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபீலிங்ஸ் மேக்ஸ் பீப்புள் பை. மக்கள் முக்கால்வாசி எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, இல்லை அவங்கள ரொம்ப பெட்டராக வச்சுக்குது அப்படின்னா, தென் வந்து அவங்க டைமை வந்து சேவ் பண்ணுது, இல்லை மணியை வந்து சேவ் பண்ணுது அப்படின்னா, இல்லை வந்து அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தான் மக்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ஈஸி, சேஃப், சேவ் மணி, ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ஸ்டோரிஸ், நாட் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் விற்கும் போது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும். நான் வந்து இந்த மாதிரி 7 டேஸாக நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இந்த விஷயத்தில் இந்த ப்ராடக்ட் நான் வந்து இப்படி இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக மக்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஸ்டோரி மாதிரி சொல்ல பழகுங்க. ஷோ த ப்ராடக்ட் மெனி டைம்ஸ். மக்கள் எப்பயுமே தாட்டி பார்க்கும்போதே வாங்க மாட்டாங்க. ஸோ நிறையா தாட்டி அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து ஷோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு சர்வீஸ் இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நிறையா தாட்டி நான் இந்த மாதிரி பண்ணுறேன்றத முதல்ல மக்களோட மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை எப்படி ரிமைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடலாம், தென் அவங்களுக்கு இமெயில்ஸ் அனுப்பலாம், தென் வந்து வீடியோஸ் போடலாம் யூடியூப்பில். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள். சூஸ் ப்ராடக்ட்ஸ் தட் சால்வ் அ ப்ராப்ளம். எப்பயுமே ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல டயட் பிளான் நீங்கள் வந்து விற்கலாம். ஓகே, ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேவ் பண்ணணுன்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சீப்பான யூஸ்ஃபுல்லான ஒரு டூலை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் சால்விங்கான ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக வந்து செல் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஃப்ரம் அ ஹியூமன் மைண்ட். நிறையா போனஸ் கிஃப்ட் வந்து கொடுங்க. இதனால என்ன நினைப்பாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கவுண்ட் டவுன் டைமர்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுங்கள். இதனால் வந்து நீங்கள் ஒரு ரஷ்ஷை வந்து மக்களோட மைண்டில் வந்து ஏற்படுத்தி உங்களோட ப்ராடக்டை நீங்கள் வந்து விற்க வைக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் உண்மையான ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து காட்டினீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அதை வந்து ஆசைப்பட்டு வாங்குவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் லைக் கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது நீங்கள் மக்களோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள வந்து பை பண்ண வைக்கலாம். ப்ராடக்ட் வந்து எந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண போகுது, ஸோ அந்த ப்ராப்ளம் அந்த பெயினை வந்து நீங்கள் வந்து சொல்லி அந்த பெயின் வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து சால்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி நீங்கள் வந்து விற்றீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மரி. ஸோ சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்க்கு ப்ராடக்ட் வாங்குறத விட ஃபீலிங்ஸுக்கு ப்ராடக்ட் வாங்குறது தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மக்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன ப்ராப்ளமில் வந்து சிக்கியிருக்காங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையை உருவாக்குங்க, எமோஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் கஸ்டமர்ஸை வாங்க வைக்கிறதுக்கு நல்லா இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து சக்சீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.